வணக்கம் மக்களே, வாங்க. விடிந்த பொழுது நல்ல பொழுதாகவே இருக்கட்டும் எல்லாருக்குமே. இன்றைக்கி எல்லாத்தையும் பையன் பேரப்பிள்ளை எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு ஒரு 12 மணிக்கு ஒரு டீயை போட்டு குடித்தேன். டீயை குளிராக இருந்துச்சுங்களா, டீயை போட்டு குடிச்சிட்டு சரி மதியம் சாப்பாடு ரெடி பண்ணலான்ட்டு யோசனை பண்ணேன். இன்றைக்கி என்ன ஒரு தேங்காய் சாதம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். புதினா கொத்தமல்லியெல்லாம் ஆஞ்சி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி அலசி எல்லாம் எடுத்து வச்சேன். தேங்காயை துருவி போட்டுட்டு தேங்காயும் பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சேன். அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு வறுக்கலான்னு சொல்லிவிட்டு தேங்காய் பாலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சரி தொட்டுக்க என்ன பண்ணுறதுன்னா உருளைக்கிழங்கு வறுக்கலான்னு நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இதை இந்த சாதத்தை இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு இண்டக்ஷனில் 1:3 என்ற சதத்தில் விகிதத்தில் ரெடி பண்ணி வச்சு தாளிச்சிட்டா வச்சு அதுக்கு நெய் விட்டு ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து புதினா மல்லி எல்லாத்தையும் வதக்கி கொட்டி இண்டக்ஷன்லேயே போட்டாச்சு. உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் குக்கர்லேயே போட்டு தாளித்து விட்டு இந்த பக்கம் சாதம் வேக விட்டுருந்தோம். அதங்காட்டி இந்த சைடு உருளைக்கிழங்க வறுக்கலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்க பறுக்க ஆரம்பிச்சிட்டேன் அடுப்புலேயே வச்சுட்டு. இது சாதம் இதில் வெந்துட்டுருக்கு. அதங்காட்டி உருளைக்கிழங்க தாளித்து விட்டாச்சு. உருளைக்கிழங்கு வந்துட்டுருக்கு பாருங்கள், சாதம் வெந்துட்டுருக்கு. அதே தான். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு தாளிப்பு கொடுத்தாச்சு. முடிஞ்சிச்சு. சாதம் மூடி போட்டு வச்சுட்டு வேக வச்சிட்டோம். இந்த பக்கம் உருளைக்கிழங்க தாளித்து விட்டாச்சு. உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கு. உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கங்காட்டியும் சாதம் போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. எடுத்து 2 பரட்டை போட்டு மிளகாத்தூள் போட்டு வதக்கி அதையுமே ரெடி பண்ணியாச்சு. இந்த சைடு சாதம் அதுங்காட்டி வெந்துருச்சு. எடுத்து மூடி போட்டு வச்சாச்சு. தலைமுடி உதிருதுன்னு வச்சுங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வெத்தலை இருக்குது பாருங்கள், ஒரு 5 வெத்தலை, 10 சின்ன வெங்காயம் அதை போட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி வடிகட்டு வச்சு நம்ம தலையில் தேய்ச்சோம்னா முடி கொட்டுறது நின்றுடும், நல்லா வளரும். வழுக்கையான தலையில் கூட நிறைய முடி தாராளமாக வளர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை எல்லாருமே. நாங்கள் அப்படி தான் எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு பூசிகிட்ருக்கோம் நாங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் 2 துணி கிடச்சி அதெல்லாம் துவச்சி காய போட்டுட்டோம். காய போட்டுட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் காற்றாட இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்து முடிச்சுட்டு சாப்பாடெலாம் ரெடியான பிறகு பிள்ளைங்க வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு எங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க. சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சோம். எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லான்னு சொல்கிறங்காட்டியும் ரெடி பண்ணிட்டோம். சின்ன பிள்ளை வந்துருச்சு, குழந்தை வந்துருச்சு. அது கொஞ்சம் சாப்பாடு எடுத்து போட்டு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படி வெளியே காட்டிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். அங்கே உள்ளது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க பாப்பா. பார்த்து முடிச்சோன்னா எங்கள் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறமா சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வச்சோம். 2 தடவை வருது. சாப்பாடு பிளேட்